ஓம் சாந்தி. முரளி டேட் 19/9/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இன்றைக்கி பாபா முரளியில் சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தனக்குள் உரையாடல் செய்து தூய்மை ஆவதுதான் உங்களது காரியமாகும். மற்ற ஆத்மாக்களின் சிந்தனையில் தனது நேரத்தை வீணாக்காதீர்கள். இன்றைய கேள்வி, எந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும்? பதில், நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் எனில் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம். நாம் தேவதைகளாக ஆக வேண்டும். இந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால், நாம் தேவதை ஆகணும் அப்படிங்கிற விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும். நீங்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும் தானாகவே நீங்கிவிடும். அசுத்த உணவு முறைகள், சாராயம் போன்றவைகள் தாமாகவே நீங்கிவிடும். ஆகா, நான் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும், 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது எனில் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டோம் என்று கூறுவீர்கள். ஓம் சாந்தி. தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா? புத்தி வேறு எந்த பக்கமும் ஓடவில்லை தானே என்று தந்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கவனமூட்டுகின்றார். பாபாவை அழைத்ததே பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்பதற்காக தான். அவசியம் தூய்மையாக வேண்டும். மேலும் நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் ஞானத்தை புரிய வைக்க முடியும். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்று நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் உடனேயே புரிந்து கொள்வார்கள். தூய்மை ஆகாமலும் இருப்பார்கள், ஆனால் ஞான கல்வியை கற்றுக்கொள்வார்கள். ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. 84 பிறவி சக்கரம் மற்றும் ஒவ்வொரு யுகத்திற்கும் இவ்வளவு ஆயுள், இவ்வளவு பிறவிகள் இருக்கிறது. எவ்வளவு எளிதானது! இதற்கும் நினைவிற்கும் சம்பந்தம் கிடையாது. இது படிப்பாகும். தந்தை யதார்த்த விஷயங்களை புரிய வைக்கின்றார். மற்றபடி சதோ பிரதானம் ஆவதுதான் விஷயமாகும். அது நினைவின் மூலம்தான் ஆவீர்கள். ஒருவேளை நினைவு செய்யவில்லை எனில் மிகவும் சிறிய பதவிதான் அடைவீர்கள். இவ்வளவு உயர்ந்த பதவி அடைய முடியாது. அதனால்தான் கவனமாக இருங்கள் என்று கூறப்படுகிறது. புத்தியின் யோகா, புத்தியின் தொடர்பு தந்தையிடம் இருக்க வேண்டும். இதுதான் பழமையான யோகா என்று கூறப்படுகிறது. ஆசிரியரிடத்தில் ஒவ்வொருவரின் யோகா, அதாவது சம்பந்தமும் இருக்கவே செய்யும். மூல விஷயம் நினைவு ஆகும். நினைவு யாத்திரையின் மூலம்தான் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். மேலும் சத்தோ பிரதானம் ஆகி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். மற்றபடி இந்த கல்வி முற்றிலும் எளிதானதாகும். குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியும். சின்ன குழந்தைங்க கூட இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய கல்வியை புரிஞ்சுக்க முடியும். மாயையின் யுத்தம் இந்த நினைவில் தான் நடைபெறுகிறது. நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். மாயை தன் பக்கம் கவர்ந்து இழுத்து மறக்க வைத்து விடுகிறது. நம்ம பாபாவை நினைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். மாயா அதன் பக்கம் இழுத்து மறக்க வச்சிடுது. என்னிடத்தில் சிவபாபா அமர்ந்திருக்கிறார், நான் தான் சிவன் என்று கூற மாட்டீர்கள். நான் ஆத்மா, சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். எனக்குள் சிவபாபா பிரவேசம் செய்திருக்கிறார் என்று கிடையாது. இவ்வாறு ஏற்பட முடியாது. நான் யாரிடத்திலும் செல்வது கிடையாது என்று சிவ தந்தையே கூறுகின்றார். நான் இந்த ரதத்தில் சவாரி செய்துதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சில குழந்தைகள் மந்த புத்தியுடன் இருக்கின்றனர். சில குழந்தைகளால் புரிய வைக்க முடியாது. மேலும் நல்லா அறிந்து கொள்ள விரும்பும் குழந்தைகள் புதியதாக வருகின்றனர் எனில், இப்போ யாராவது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு புதுசாக வராங்க, புதிய குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பமுடைய குழந்தைகளாக இருக்காங்கன்னா, சிவபாபா சொல்கிறாரு, அவர்களின் சேவையின் பொருட்டு நான் பிரவேசம் செய்து திருஷ்டி கொடுத்து விடுவேன். சதா காலத்திற்கும் அமர்ந்திருக்க மாட்டேன். பல வேடங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்து விடுவேன். மற்றபடி என்னிடத்தில் சிவபாபா பிரவேசம் ஆகியிருக்கின்றார், எனக்கு சிவபாபா இவ்வாறு கூறியிருக்கின்றார் என்று கூற முடியாது.
சிவபாபா குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கின்றார். மூல விஷயம், முக்கியமான விஷயம் தூய்மை ஆவதாகும். அவர்கள்தான் தூய்மையான உலகிற்கு செல்ல முடியும். 84 பிறவிகளை பற்றி மிக எளிதாக புரிய வைக்கின்றீர்கள். எதிரில் சித்திரங்கள் உள்ளன. தந்தையை தவிர வேறு யாரும் இந்த அளவிற்கு ஞானம் கொடுக்க முடியாது. ஆத்மாவிற்கு தான் ஞானம் கிடைக்கிறது. இதைதான் ஞானம் என்ற 3வது கண் என்று கூறப்படுகிறது. ஆத்மாவிற்கு தான் சுக துக்கம் ஏற்படுகிறது. அதற்கு இந்த சரீரம் இருக்கிறதல்லவா, ஆத்மாவுக்கு இந்த உடல் இருக்கு. ஆத்மாதான் தேவதையாக ஆகிறது. சிலர் வக்கீலாக, சிலர் வியாபாரியாக ஆகின்றனர். ஆவது ஆத்மாதான். ஆக இப்போது தந்தை வந்து ஆத்மாக்களோடு உரையாடுகின்றார். தனது அறிமுகம் கொடுக்கின்றார். நீங்கள் எப்பொழுது தேவதைகளாக இருந்தீர்களோ அப்பொழுது மனிதர்களாக தான் இருந்தீர்கள். ஆனால் தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மையாக இல்லை. ஆகையால் உங்களை தேவதைகள் என்று கூற முடியாது. இப்போது தேவதைகளாக ஆவதற்கு அவசியம் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். அதற்கு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா, நான் தவறு செய்து தேக அபிமானத்தில் வந்துவிட்டேன் என்றுதான் கூறுகின்றனர். தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அவசியம் தூய்மை ஆக வேண்டும். எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இங்கு ஆக வேண்டும். தூய்மை ஆவதன் மூலம் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். வேறு எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தனக்குத்தான் உரையாடல் செய்யுங்கள். மற்ற ஆத்மாக்களை பற்றி கவலைப்படாதீர்கள். யுத்தத்தில் 2000 கோடி பேர் இறந்துவிட்டனர் என்று கூறுகின்றனர். இவ்வளவு ஆத்மாக்கள் எங்கு சென்றனர்? அட, அவர்கள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லட்டும். அதில் உங்களுக்கு என்ன இருக்கிறது? நீங்கள் ஏன் நேரத்தை வீணாக்குகின்றீர்கள்? வேறு எந்த விஷயங்களையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. தூய்மையாகி தூய்மையான உலகிற்கு எஜமான ஆவதுதான் உங்களது வேலையாகும். மற்ற விஷயங்களில் செல்வதன் மூலம் குழப்பமடைந்து விடுவீர்கள். யாருக்காவது உண்மையான பதில் கிடைக்கவில்லை எனில், யாருக்காவது முழுமையான பதில் கிடைக்கவில்லை எனில் குழப்பமடைந்து விடுகின்றனர். மன்மனா பவா என்று தந்தை கூறுகின்றார். தேக சகிதமாக தேகத்துடன் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள். என்னிடத்தில்தான் நீங்கள் வர வேண்டும். மனிதர்கள் இறக்கின்ற பொழுது மயானத்திற்கு எடுத்து செல்லும் போது முகத்தை இந்த பக்கமும் காலை மயானத்தின் பக்கமும் வைக்கின்றனர். மயானத்திற்கு எடுத்து சென்ற பிறகு காலை இந்த பக்கமும் தலையை மயானத்தின் பக்கமும் வைக்கின்றனர். உங்களது வீடு மேலே இருக்கிறதல்லவா? ஆத்மாக்களாகிய நம்மளுடைய வீடு மேலே இருக்கு இல்லையா? தூய்மை ஆகாதவர்கள் யாரும் மேலே செல்ல முடியாது. தூய்மை ஆவதற்கு புத்தியின் தொடர்பை தந்தையிடத்தில் செலுத்த வேண்டும். தந்தையின் கூடவே முக்திதாமம் செல்ல வேண்டும். தூய்மை இல்லாமல் இருப்பதால் தான் தூய்மை இல்லாத எங்களை வந்து தூய்மை ஆக்குங்கள், விடுதலை செய்யுங்கள் என்று அழைக்கின்றனர். ஆக இப்பொழுது தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை எந்த மொழியில் புரிய வைக்கின்றாரோ அதில்தான் கல்பத்திற்கும் புரிய வைப்பார். எந்த மொழி இவருடையதோ, சிவபாபா வந்து பிரம்மா பாபா உடலை இறங்கி புரிய வைக்கிறாருன்னா பிரம்மா பாபாவுடைய மொழி எதுவோ அதில்தான் புரிய வைப்பாரே இல்லையா? இன்றைய நாட்களில் அதிகமாக ஹிந்தி பேசப்படுகிறது. மொழியை மாற்ற முடியும் என்பது கிடையாது. அவருடைய உடலை சிவபாபா வராரே, அவர் பேசக்கூடிய மொழியை மாற்றி இவர் இன்னொரு மொழியில் பேசலாம் இல்லையா அப்படின்னு வந்து முடியாதுங்கிறார். அவர் எந்த மொழியில் பேசுகிறாரோ அதில் தான் நான் வந்து பேச முடியுங்கிறார். தேவதைகளின் மொழி சமஸ்கிருதம் கிடையாது. இந்து தர்மத்தின் மொழியும் சமஸ்கிருதம் கிடையாது. ஹிந்தி தான் இருக்க வேண்டும். இந்து தர்மத்தினுடைய மொழி வந்து சமஸ்கிருதம் இல்லை அப்படிங்கும்போது அது இந்தியாக தான் இருக்கணும். ஹிந்தி தான் இருக்க வேண்டும். பிறகு ஏன் சமஸ்கிருதத்தை எடுக்கின்றீர்கள்? ஆக தந்தை புரிய வைக்கின்றார். இங்கு அமரும் பொழுது தந்தையின் நினைவில் தான் அமர வேண்டும். வேறு எந்த விஷயத்திலும் நீங்கள் கவனம் செலுத்தவே வேண்டாம். இவ்வளவு கொசுக்கள் உருவாகின்றன, எங்கு செல்கின்றன? பூகம்பத்தில் பலர் உடனேயே இறந்து விடுகின்றன எனில் அந்த ஆத்மாக்கள் எங்கு செல்கின்றன? இதற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறார்.
உங்களுக்கு தந்தை ஸ்ரீமத் கொடுத்திருக்கின்றார். தனது முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் செல்லாதீர்கள். அவங்க எல்லாருடைய முன்னேற்றமும் எதில் அடங்கியிருக்கு? நம்ம ஆத்மா சுயம் முன்னேறும் பொழுது மற்ற எல்லாருடைய முன்னேற்றமும் அடங்கியிருக்குங்கிறார். அதனால் இவங்க இந்த ஆத்மா என்ன ஆனாங்க, எங்கே போய் பிறந்திருப்பாங்க, இத்தனாயிரம் பேர் உடலை விட்டுட்டாங்களே என்ன ஆகும், இந்த கொசு ஆத்மா என்ன ஆகும், அப்படிலாம் நீங்கள் யோசித்து நேரத்தை வீணாக்காதீங்கிறார் பாபா. உங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறாரு. இவ்வாறு பல விஷயங்களை பற்றிய சிந்தனைகள் ஏற்பட்டுவிடும். நீங்கள் என்னை நினைவு செய்தால் போதும். எதற்காக அழைத்தீர்களோ அதன்படி யுக்தியாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும், மற்ற விஷயங்களில் செல்லக்கூடாது. அதனால்தான் பாபா அடிக்கடி கவனமாக இருங்கள் என்று கூறுகின்றார். எங்கும் புத்தியை செல்லவில்லைதானே, உங்கள் புத்தி எங்கேயுமே போலதானே. பகவானின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? மற்ற எந்த விஷயத்தாலும் நன்மை கிடையாது. தூய்மை ஆவதுதான் முக்கிய விஷயமாகும். நமது பாபா தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கின்றார் என்பதை பக்காவாக உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை அவசியம் உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தந்தை தந்தையாகவும் இருக்கின்றார், நமக்கு கற்பிக்கின்றார், யோகா கற்பிக்கின்றார், ஆசிரியர் கற்பிக்கின்றார் எனில் புத்தியின் தொடர்பு ஆசிரியரிடத்தில் மற்றும் படிப்பில் ஈடுபட்டு விடுகிறது. இதைதான் தந்தையும் கூறுகின்றார். நீங்கள் தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள், குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். அதனால்தான் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள், ஆசிரியரிடத்தில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கு இருந்தாலும் தந்தையினுடையவர்களாக இருக்கின்றீர்கள். பிறகு படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஷூபாபாவை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் மற்றும் நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இந்த ஞானம் வேறு யாரும் கொடுக்க முடியாது. மனிதர்கள் முற்றிலும் இருளில் இருக்கின்றனர் அல்லவா? பாருங்கள், ஞானத்தில் எவ்வளவு சக்தி இருக்கிறது. சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது? தந்தையிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். பிறகு படிப்பு எளிதாக இருக்கிறது. பாபாவை நினைச்சு தூய்மை ஆகிறது தான் முக்கியமான விஷயம். படிப்புங்கிறது ரொம்ப சிம்பிள், சுலபம்ங்கிறார் பாபா. சக்தி கிடைக்கிறது. பாபாவனுடைய நினைவுல தான் சக்தி இருக்கு. அந்த படிப்பிற்கு அதிக மாதங்கள் ஏற்படுகின்றன. இங்கு 7 நாட்களான பாடத்திட்டமாகும். இதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு விடுகின்றீர்கள். இதற்கு புத்தி தான் ஆதாரமாக இருக்கிறது. சிலர் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றனர், சிலர் குறைவாக எடுத்துக்கொள்கிறார், சிலர் 2-3 நாட்களிலேயே நன்றாக புரிந்து கொள்கின்றனர். மூல ஆதார விஷயம் தந்தையை நினைவு செய்வதாகும், தூய்மை அடைவதாகும். அதுதான் கடினமாக இருக்கிறது. மற்றபடி படிப்பு மிகவும் எளிதானதாகும். சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். ஒரே ஒரு நாள் பாடத்தின் மூலம் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். நான் ஆத்மா, எல்லையற்ற தந்தையின் குழந்தை எனில் நான் அவசியம் உலகிற்கு எஜமான் அல்லவா? இது புத்தியில் வருகிறதல்லவா? தேவதா ஆக வேண்டுமெனில் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். யாருக்கு புத்தியில் வந்து விடுகிறதோ நான் தேவதையாக போறேன் அப்படிங்கிற விஷயம் யாருடைய புத்தியில் வந்து விடுகிறதோ அவர்கள் அனைத்தையும் உடனேயே விட்டு விடுவர். நீங்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும், நீங்கள் சொன்னாலும் சரி இதை விடுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லலைனாலும், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் தேவதையாக போறேன் அப்படின்னு புரிஞ்சுட்டாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருவாங்கங்கிறார். தானாகவே விட்டு விடுவர். அசுத்த உணவு முறைகள், சாராயம் போன்றவைகளை சுயமாகவே விட்டு விடுவர். ஆகா, நான் இவ்வாறு ஆக வேண்டும். 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது எனில் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டோம் என்று கூறுவர். பலியாகிவிட வேண்டும். முக்கியமான விஷயம் நினைவு யாத்திரை. மற்றபடி 84 பிறவி சக்கரத்தின் ஞானம் ஒரு வினாடியில் கிடைத்து விடுகிறது. பார்த்த உடனேயே புரிந்து கொள்கின்றனர். புது மரம் கண்டிப்பாக சிறியதாக தான் இருக்கும். இப்பொழுது எவ்வளவு பெரிய மரமாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. பிறகு நாளை புதியதாக சிறிய மரமாக ஆகிவிடும். இந்த ஞானம் வேறு எங்கும் அடைய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது படிப்பாகும். அடையக்கூடிய முதல் முக்கிய போதனை என்னவெனில் தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை கற்பிக்கின்றார் என்ற நிச்சயம் செய்யுங்கள்.
சிவனே வந்து சொல்லி கொடுக்குறாரு, அவர் தான் என்னுடைய அப்பா அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்குள்ள கொண்டு வாங்கங்கிறார். பகவானின் மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன், வேற எந்த மனிதனும் கூற முடியாது. ஆசிரியர் கற்பிக்கின்றார் எனில் அவசியம் ஆசிரியரை நினைவு செய்வார்கள் அல்லவா? எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கிறார். தந்தை நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். ஆனால் ஆத்மா எவ்வாறு தூய்மையாகும் என்பதை யாரும் கூற முடியாது. தன்னை பகவான் என்று கூறிக்கொள்ளலாம், ஆனால் தூய்மையாக்க முடியாது. இன்றைய நாட்களில் பலர் பகவான்களாக ஆகிவிட்டனர். மனிதர்கள் குழப்பமடைந்திருக்கின்றனர். பல தர்மங்கள் உருவாகிவிட்டன. எது சரியானது என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று கூறுகின்றனர். உங்களது கண்காட்சி, மியூசியம் போன்றவைகளை திறக்கின்றனர். ஆனால் எதுவும் புரிந்து கொள்வது கிடையாது. உண்மையில் திறப்பு விழா நடைபெற்று விட்டது. முதலில் அஸ்திவாரம் இடுவர், பிறகு கட்டிடம் கட்டி தயாரான பின்பு திறப்பு விழா செய்வர். அஸ்திவாரம் இடுவதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றன. ஆக இங்கும் தந்தை ஸ்தாபனை செய்து விட்டார். ஃபவுண்டேஷன் போடப்பட்டாச்சு. அது யாரு? சிவ தந்தையே வந்து ஸ்தாபனை செஞ்சிட்டாரு. மற்றபடி புது உலக ஸ்தாபனை ஆகியே தீரும். அதை யாரு திறக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. தானாகவே திறப்பு விழா நடைபெற்றுவிடும். இங்கு படிப்பை படித்துவிட்டு பிறகு நாம் புது உலகிற்கு சென்று விடுவோம். இப்போது நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காகவே முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். விநாசம் ஏற்படும், பிறகு இந்த உலகமே மாறிவிடும். பிறகு நீங்கள் புது உலகில் ராஜ்யம் செய்ய வருவீர்கள். சத்தியுக ஸ்தாபனை தந்தை செய்திருக்கின்றார். பிறகு நீங்கள் வருகின்ற பொழுது சொர்க்க ராஜ்யம் கிடைத்துவிடும். மற்றபடி திறப்பு விழா யார் செய்வார்கள்? தந்தை சொர்க்கத்திற்கு வரவே மாட்டார். சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை நாளடைவில் பார்ப்பீர்கள். கடைசியில் என்ன நடக்கும் பின்னாளில் புரிந்து கொள்வீர்கள். தூய்மை ஆகாமல் மரியாதையுடன் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அந்த அளவிற்கு பதவியும் அடைய முடியாது. அதனால் அதிகமாக முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தொழில் போன்றவைகளையும் செய்யுங்கள். ஆனால் அதிகப்படியான செல்வம் சேர்த்து என்ன செய்ய போகின்றீர்கள்? சாப்பிட முடியாது. உங்களது பேரன் பேத்திகளும் சாப்பிட மாட்டார்கள். அனைத்தும் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும். ஆகையால் யுக்தியாக சிறிது சேமிப்பு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி அனைத்தையும் அங்கு மாற்றம் செய்து விடுங்கள். புதிய உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அனைவரும் மாற்றிவிட முடியாது. ஏழைகள் விரைவாக மாற்றிவிடுகின்றனர். பக்தி மார்க்கத்திலும் அடுத்த பிறவிக்காக மாற்றம் செய்கின்றனர். ஆனால் அது மறைமுகமானது, இது நேரடியானது. தூய்மை இல்லாத மனிதர்களுக்கு தூய்மை இல்லாதவர்களிடத்தில்தான் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. இப்போது தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் தூய்மை இல்லாதவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வது கிடையாது. நீங்கள் பிராமணர்களாக இருக்கின்றீர்கள். பிராமணர்களுக்கு தான் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். யார் சுயம் சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு உதவிக்கான அவசியம் கிடையாது. இங்கு ஏழை செல்வந்தர்கள் அனைவரும் வருகின்றனர். மற்றபடி கோடீஸ்வரர்கள் வருவது மிகவும் கடினமாகும். நான் ஏழை பங்காளன் என்று தந்தை கூறுகின்றார். பாரதம் மிகவும் ஏழை தேசமாகும். நான் வருவதும் பாரதத்தில்தான். இதிலும் இந்த அபு அனைத்தையும் விட மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாகும் என்று தந்தை கூறுகின்றார். அபுமலை எல்லாத்தையும் விட உயர்ந்த தீர்த்த ஸ்தானமாகும். இங்கு தந்தை வந்து முழு உலகிற்கும் சத்கதி அளிக்கின்றார். இது நரகமாகும். இந்த உலகம் வந்து நரகமாக இருக்கு. நரகம் பிறகு சொர்க்கமாக எவ்வாறு ஆகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது உங்களது புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது. தூய்மை ஆவதற்கு தந்தை யுக்திகளை சொல்லி கொடுக்கின்றார். நம்ம ஆத்மா எப்படி தூய்மை ஆகணும் அப்படிங்கிறத பாபா நமக்கு வந்து சொல்றாரு. அது அனைவருக்கும் நன்மை செய்து விடுகிறது. சத்தியுகத்தில் தீமைக்கான எந்த விஷயமும் இருக்காது. அதாவது அழுவது, கதறுவது போன்ற எதுவும் அங்கே இருக்காது. இப்போது தந்தையின் மகிமைகளாகிய ஞானக்கடல், சுகக்கடல் போன்றவைகள்
உங்களது மகிமைகளாகும். பாபாவுக்கு எப்படி ஞானக்கடல் சுகக்கடல் அப்படின்னு மகிமையை செய்கிறோமோ அப்போ அவனுடைய மகிமை என்னவோ அதே தான் குழந்தைகளாகி உங்களுடைய மகிமையும் சொல்கிறார். நீங்களும் என்ன ஆயிடுறீங்க? மாஸ்டர் ஞானக்கடல் ஆயிடுறீங்க, மாஸ்டர் சுகக்கடலாக இருக்கீங்க. நீங்களும் ஆனந்தத்தின் கடலாக ஆகின்றீர்கள், பலருக்கு சுகம் கொடுக்கின்றீர்கள். பிறகு உங்களது ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்து எப்போது புது உலகிற்கு செல்கிறதோ அங்கு உங்களது மகிமை மாறிவிடும். பிறகு உங்களை சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படும். இப்பொழுது நீங்கள் நரகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இது முட்கள் நிறைந்த காடு என்று கூறப்படுகிறது. தந்தைதான் தோட்டக்காரன், படகோட்டி என்று அழைக்கப்படுகின்றார். எமது படகை கரையேற்றுங்கள் என்று பாடுகின்றனர். எனில் துக்கத்தில் இருப்பதால் தான் ஆத்மா அழைக்கிறது. மகிமைகள் செய்கின்றனர். படகோட்டியே வாங்க எங்களை கரை சேருங்க அப்படின்னு மகிமை செய்கிறாங்க. ஆனால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. எது தோன்றுகிறதோ அதை கூறிவிடுகின்றனர். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர். நாம் ஆஸ்திகர்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் தந்தையை நாம் அறிந்துவிட்டோம். தந்தை சுயம் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். நீங்கள் பக்தி செய்யவில்லை எனில் எவ்வளவு தொந்தரவு செய்கின்றனர். அவர்கள் அதிகபட்சமானவர்கள், நீங்கள் குறைந்தபட்சமானவர்களாக இருக்கின்றீர்கள். எப்பொழுது உங்களுடையது அதிகபட்சமாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது அவர்களுக்கு கவர்ச்சி ஏற்படும். புத்தியின் பூட்டு திறக்கப்பட்டுவிடும். நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, தனது முன்னேற்றத்தை பற்றியே சிந்தியுங்கள். மற்ற எந்த விஷயத்திலும் செல்லாதீர்கள். படிப்பு மற்றும் நினைவில் முழு கவனம் செலுத்த வேண்டும். புத்தியை அலையவிடக்கூடாது. இரண்டாவது, இப்பொழுது தந்தை நேரடியாக வந்திருக்கிறார். ஆகையால் தன்னிடம் உள்ள அனைத்தையும் யுக்தியாக மாற்றம் செய்துவிட வேண்டும். தூய்மை இல்லாத ஆத்மாக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. மரியாதையுடன் சொர்க்கம் செல்வதற்கு அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். வரதானம். மனம் மற்றும் புத்தியை வீணானவைகளிலிருந்து விடுவித்து பிராமண சமஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி செய்பவர், அதாவது ரூலர் ஆகுங்கள். மனம் மற்றும் புத்தியை வீணானவைகளிலிருந்து விடுவித்து பிராமண சமஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ரூலர் ஆகுங்கள். விளக்கம். எந்த ஒரு சிறிய வீண் விஷயம், வீணான சூழ்நிலை அல்லது வீணான காட்சியின் பிரபாவம் முதலில் மனதில் ஏற்படுகிறது. பிறகு புத்தி அதற்கு உதவி செய்கிறது. மனம் மற்றும் புத்தி ஒருவேளை அதன்படியே நடந்து கொண்டே இருந்ததென்றால் சமஸ்காரம் உருவாகிவிடுகிறது. பிறகு பிராமண சமஸ்காரம் அல்லாத விதவிதமான சமஸ்காரங்கள் தென்படும். எந்தவித வீணான சமஸ்காரத்திற்கும் வசமாவது தனக்கு தான் யுத்தம் செய்வது, அடிக்கடி குஷி மறைந்து போவது, இவை சத்திரிய நிலையின் சமஸ்காரம் ஆகும். பிராமணன் என்றால் ஆட்சியாளர், அதாவது வீண் சமஸ்காரத்திலிருந்து முக்தி ஆவார்கள். பரவசம் ஆக மாட்டார்கள். வீண் விஷயத்துக்கு அடிமையாக மாட்டார்கள். ஸ்லோகன். யார் திட உறுதிமொழியினால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக கடக்கின்றார்களோ அவர்களே மாஸ்டர் சர்வசக்திமான். யார் திட உறுதிமொழியினால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக கடக்கின்றார்களோ அவர்களே மாஸ்டர் சர்வசக்திமான். நல்லது. ஓம் சாந்தி.